நாடு முழுவதும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள் உண்மையல்ல என எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக வாடிக்கையாளர்களுக்கு குறுஞ்செய்தி வணக்கம். முதல்வர் அவர்களுக்கும் மோடிஜி அவர்களுக்கும் நாடு முழுவதும் குறுஞ்செய்தி அனுப்பணும்னு சொன்னீங்க. மக்கள் முக்கால்வாசி பேர்த்துக்கு செல்ஃபோனை இன்னும் நோண்ட தெரியாத மக்கள் தான் சிலிண்டர் புக் பண்ணுறாங்க. சரிங்களா? நீங்கள் எந்த குறுஞ்செய்தியும் அனுப்ப வேண்டாம். மக்களுக்கு எது நல்லதோ அதை விரைவாக கிடைக்க ஏற்பாடு பண்ண வேண்டியது அரசின் கடமை. அதை பண்ணினீங்கன்னா போதும். இந்த மாதிரி தேவையில்லாத வதந்தி நியூஸ் ஃபேக் நியூஸ். ஓகேங்களா? நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்து மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேவையில்லாமல் அலைக்கலைக்க வேண்டாம். கேஸ் பிரச்சனையால் பல குடும்பங்கள் நசிஞ்சு செத்துட்டு இருக்கிற மாதிரி பொழப்பு நாறிக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுங்க. இல்லைன்னா அந்த சிலிண்டருக்கு ஆப்ஷன் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அதையாச்சும் ஒரு முடிவெடுங்க. தயவுசெய்து முடிவெடுங்க. இது என்னோட அன்பான வேண்டுகோள். பாய். கஸ்டமரை ஏற்றி ஏற்கிறதா இருக்குது அப்பப்போ. இப்போ நானும் ஒரு கஸ்டமரை மின்ட்லேருந்து ஏற்றுன்னு வந்தேன். பார்த்தேன் பாதி கொஞ்சம் கேஸாக இருக்குது. கஸ்டமரை கொண்டு போய் இறக்க முடியாது. கஸ்டமர் கத்துறாங்கன்னா பாதி வழியில் இறக்குறாங்கன்னு. நம்ம கேஸ் இந்த பங்கில் இருக்கோம் அந்த பங்கில் நம்பி தான் நம்ம வராங்க.